இந்த வீடியோவில் ஜெனட்டிக்ஸோட ரொம்ப பேசிக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அப்போ ஜெனட்டிக்ஸ்ன்றது என்னென்னா ஹெரிடிட்டி, வேரியேஷன்ஸ் இதை பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ்ன்றது. ஹெரிடிட்டினா என்னென்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன போகுதுன்றது தான் ஹெரிடிட்டின்றது. வேரியேஷன்ஸ்னால் இண்டிவிஜுவல்ஸுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸு, இதை தான் வேரியேஷன் சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ்ன்றது. அப்போது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் போகுது. அப்போது இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏல ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டிஎன்ஏவே நல்லா கண்டென்ஸ்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம்ன்ற ஸ்ட்ரக்சர் செல்லு டிவைட் ஆகிறப்போ மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சில ப்ரோட்டீன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். குரோமோசோம்ன்ற ஸ்ட்ரக்சர் இதான் வந்து குரோமோசோம்ன்றது. நெக்ஸ்ட்டு ஜீன்ன்றது என்னென்னா அந்த டிஎன்ஏல அந்த குரோமோசோமில் இருக்க ஃபங்க்ஷனல் யூனிட்ஸை தான், ஃபங்க்ஷனல் ரீஜனை தான் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஜீன் என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸை கொடுக்கலாம், இல்லைனா ஒரு சில ஃபங்க்ஷனல் ஆர்என்ஏஸை கொடுக்கலாம். அதை தான் ஜீன்ஸ்ன்றது. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ளவருக்கு வந்து கலர் கொடுக்குற ஜீன், இந்த ஃப்ளவருக்கு வந்து கலர் கொடுக்கும். அந்த ஜீன் குரோமோசோமில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதை தான் லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஜீன் வந்து குரோமோசோமில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதை தான் லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இதான் லோக்கஸ். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆர்கனிசம் என்னவாக இருக்குன்னா டிப்ளாய்டாக இருக்கும். டிப்ளாய்னா நம்ம ஹியூமன்ஸ் பார்க்கும்போது 46 குரோமோசோம் இருக்கும். அந்த 46ல் 23 வந்து அம்மா கிட்ட இருந்தோம், 23 அப்பா கிட்ட இருந்தோம் வந்திருக்கும். அதை தான் டிப்ளாய்டு ஆர்கனிசம்னு சொல்லுவோம். டிப்ளாய்டு ஆர்கனிசம்னா 2 செட் இருக்கும். ஒன்று வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேரண்ட்கிட்ட இருந்து வந்தது, இன்னொன்று செகண்ட் பேரண்ட்கிட்ட இருந்து வந்தது. அதாவது மதர்கிட்ட இருந்து ஃபாதர்கிட்ட இருந்து வந்தது. இப்போ அடுத்த வீடியோவில் ஹோமோலோகஸ்னால் என்ன, அல்லீல்னா என்ன, இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.